நெல்லையை அடுத்துள்ள சிவந்திபுரத்தில் இன்று காலை கரடி புகுந்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் அச்சமடைந்த மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலை உள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். நெல்லை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள அணவன் குடியிருப்பு, விக்ரமசிங்கபுரம், பாவனாசம் போன்ற பகுதிகளில் பொதுவாக ஒரு வருடத்தில் ஒரு 6 மாதம் அளவுக்கு எப்போவுமே வனவிலங்குகள் வர்றது சகஜம். அதாவது பார்த்தீங்கன்னா எப்படின்னா கோடை காலங்களில் தண்ணீரை தேடியும் மற்ற மாதங்களில் கொசுக்கடியை தயவு செய்து போடட்டும் அது வனவிலங்குகள் ஊருக்குள்ளே போகும். இந்நிலையில் இன்னைக்கு காலையில் அம்பாசமுத்திரம், அதாவது விகேபுரம் பக்கத்தில் இருக்கிற சிவந்திபுரம்ங்கிற பகுதியில் கரடி ஒன்றுதான் பொதுமக்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்படுது. இது குறித்து சம்பவத்தில் நேரில் பார்த்தா, அதை கரடியை நேரில் பார்த்த அற்புதமேரி அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கரடியை பார்க்கும்போது எத்தனை மணி இருக்கும், அது என்ன மாதிரி பண்ணிச்சுமா? 3:15 நாய் குறைச்ச உடனே நான் வெளியில என்ன நாய் குறைக்குதுன்னு சொல்லி வெளியில பார்த்தேன். அப்போ எங்க பக்கத்து வீட்டில் ஒரு தம்பி அந்த தம்பியை நாய் குலைக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் பார்த்துட்டு உள்ள போனோன்னே அந்த நாய் எங்க வீட்டு பக்கத்துல அந்த கரடியானது எங்க வீட்டு பக்கம் வந்துட்டுது. பார்த்த உடனே என்ன கரடி கரடின்னு கத்தின உடனே பக்கத்து வீட்டுக்கார தம்பியும் அவங்களும் ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்தோடனே நாய் குறைச்சிச்சு. அப்போ எங்க வீட்டுக்கு அடுத்தக்கல் ஒரு வீட்டு பக்கத்துல காலி மனை கிடக்குது, அதோடய உள்ள போயிட்டுது. போன உடனே பக்கத்து வீட்டுல இன்னும் ஒரு அக்காவும் அவங்க மகனும் அவங்க கூப்பிட்டோம்னா அவங்க வந்துட்டாங்க. சரிம்மா, இதுல கரடியால ஏதாவது சேதம் ஏற்பட்டுதா? சேதம் ஒன்றும் இல்லை, சேதம் இல்லை. எல்லாருமே அது ஒரு வீட்டுக்குள்ள ஒதுஞ்ச உடனே நாய் குறைச்ச உடனே அப்படியே எல்லாருமா சேர்ந்து கரடி கத்தன உடனே அது எல்லாருமே ஆழமா சத்தம் போட்டு கரை கொண்டு எரிய ஆரம்பிச்சோடனே அது ஓடிட்டுது. அதாவது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரடி ஊருக்குள்ள புகுற சூழ்நிலையிலையும் வனத்துறையினர் போதிய அளவு நடவடிக்கை எடுக்காதனால இங்குள்ள பொதுமக்கள் மிகுந்த அதிர்ச்சியில் இருக்கிறார்.